ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி நம்ம பாசிப்பருப்பை வச்சு அட்டகாசமான ஈஸியான டேஸ்டான டிஃபன் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நீங்கள் 20 நிமிஷத்தில் இந்த சாம்பார் பண்ணிடலாம். ரொம்பவும் வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம். குக்கரில் 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு நிறம் மாறாமல் லேசாக வாசனை வர்ற வரைக்கும் நம்ம வறுத்து விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பாசிப்பருப்பை ஒரு வாட்டி கழுவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டோம் அப்படின்னா சரியாக இருக்கும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 6 பல் போல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெரிய வெங்காயம் 1 நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். தக்காளி பழம் 2 தக்காளி பழம் மீடியம் சைஸ் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம புளி சேர்த்த போகிறது இல்லைங்கிறதுனால தக்காளி பழம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் இந்த சாம்பாருக்கு நல்லாயிருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள். நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நம்ம குக்கரில் 4-5 விசில் விட்டுக்கலாம். தண்ணி பத்தலை அப்படின்னா நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். அதிகமாக இருந்தாலும் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டோன்னா சரியாயிரும். இப்போ இது இருக்கட்டும். வேகிறதுக்குள்ளே நம்ம ஃப்ரெஷ்ஷான ஒரு மசாலா வறுத்து அரைச்சிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 மிளகாய் வத்தல், சின்னதாக ஒரு துண்டு கட்டி பெருங்காயம், கருவேப்பிலை, இதை வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா குக்கர் விசில் வந்துருச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு நல்லா வெந்திருக்கு. நம்ம வச்சுருந்த தண்ணி கரெக்டாக இருக்குது. நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு டிஃபன் சாம்பார் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்க ஃப்ரெஷ்ஷான மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். இந்த பொடி மேல் பொடி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எந்த விதமான சாம்பார் பண்ணாலும் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி இதில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம சாம்பாரை தாளித்து விட்டுறலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயில் சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி, 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டாலும் இந்த இடத்துல ஒரு 4-5 சின்ன வெங்காயம் வதக்கி சேர்த்துக்கோங்க. அதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இஞ்சியோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த தாளிப்பை நம்ம டிஃபன் சாம்பாரில் சேர்த்திடலாம். இந்த டிஃபன் சாம்பார் பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, கோதுமை உப்புமா, பொங்கல் எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியான டேஸ்டான இந்த டிஃபன் சாம்பாரை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையிருந்திட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.